மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாட்டுக்குள்ள 1008 பிரச்சனை கிடைக்குது. ஆனா அதை விட்டுட்டு இந்த மகாவிஷ்ணு ஒருத்தனை கைது பண்ணி அதை வச்சு நீங்க ஒரு 3 வாரமா பழ ஓட்டி இருக்கானுங்க. என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப இந்த எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்ல முக்கியமா பள்ளி கல்வித்துறை பொறுத்த வரைக்கும் என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, யார் யார் பேசலாம், யார் யார் பேசக்கூடாது, என்னென்ன கோட்பாட்டுகளை பேசலாம், என்ன விதிமுறையின் கீழே யார் யாரை அனுமதிக்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வழிமுறைகள் இந்த எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் இந்த ஆசிரியர்களுக்கு கொடுத்தது உண்டா? எல்லா பள்ளிகளுக்கும் சேர்த்து தான் கேட்கிறேன். அரசு பள்ளிகளாகட்டும் இல்ல தனியார் பள்ளிகளாகட்டும் எல்லா பள்ளிகளுக்கும் நீங்க எந்த மாதிரியான விதிமுறைகளை கொடுக்குறீங்க? எனக்கு முதல்ல அது தெரிஞ்சாகணும். ஏன்னா லயோலா காலேஜ்ல ஆரம்பிச்சு ஏகப்பட்ட காலேஜ்ல இந்த தீக்கா இருக்காங்க பாருங்க, யாரு கடவுள் இல்லைன்ற பேர்ல இந்து மதத்தை மட்டுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குதுங்க. அந்த கூட்டம் எப்படி எல்லா காலேஜிலும் எல்லா பள்ளிக்கூடத்திலும் போய் பேசுது? எதன் அடிப்படையில் பேசுது? அவனுக்கு என்ன விதி அனுமதிக்குது, எந்த விதி இவங்களை தடுக்குது? எனவே என்ன விதிமுறைகளை நீங்க உருவாக்கி இருக்கீங்கன்னு முதல்ல கிளியர் பண்ணாலே போதும். ஆனா அன்பில் மகேஷ் அந்த விஷயத்தை பத்தி பேசுறதுல எந்த கிளாரிட்டி இல்ல, எந்த தெளிவும் கிடையாது. ஆனா சும்மா பூச்சாண்டி காட்டு விதமாக நாங்க அது நடவடிக்கை எடுப்போம், இது நடவடிக்கை எடுப்போம். என்ன நீ நடவடிக்கை எடுத்த? நான் என்ன கேட்கிறேன்னா, அன்பில் மகேஷ் அமைச்சர் தரப்புல என்ன பதில் வேணா சொல்லுங்க, பதில் கொடுக்க நான் தயார். என்ன அப்படின்னா, மொத்த பள்ளி கல்வியையும் கெடுத்து குட்டிச்சோராக்கணும் திமுக வந்து இந்த 3 வருஷத்துல. அது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, பகுதி நேர ஆசிரியர்கள் ஒரு 15,000 பேர் இருக்காங்க. அந்த 15,000 பேர் 16 வருஷம் வளர்த்துருக்காங்க. நீங்க எல்லாரும் அவங்கள பத்தி கண்டுக்கவே மாட்டீங்க. எல்லாரும் அவங்களோட வழியை மட்டும் கேளுங்க. இந்த 15,000 ஆசிரியர்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, இவங்களை எடுத்த போது இதே திமுக கவர்மெண்ட் தான் எடுத்துச்சு. என்ன சொல்லி ஆசை காட்டி எடுத்தாங்கன்னா, இன்னைக்கு எடுக்கிறோம், நாளைக்கு கவர்மெண்ட் ஜாபை கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் சொல்லிட்டு அப்படி எடுத்து பகுதி நேர ஆசிரியர்கள் அவங்க வேலை என்னன்னா, வாரத்தில் 3 நாள் பள்ளிக்கூடத்துக்கு வந்து நடத்தணும். மீதி நாள் எங்கே போவாங்க? நான் கேட்குறேன், ஒரு வேலைக்கு போனா வாரத்தில் 5 நாள் தொடர்ந்து போனா கிடைக்கும். இந்த வேலையை கொடுத்து மற்ற வேலையை பார்க்க விடாம தடுத்துட்டானுங்க. ஆனா இதுல இருந்தா எதிர்காலத்தில் நம்ம கவர்மெண்ட் டீச்சரா மாற நினைச்சிட்டு எல்லா பேரும் அப்படி தங்கிட்டாங்க. அப்படியான ஆசிரியர்கள் தான் இன்னைக்கு போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க. அன்னைக்கு அவங்களுடைய சம்பளம் வெறும் 5,000 ரூபாய். வெறும் 5,000 ரூபாய்க்கு யாராவது வேலைக்கு வருவாங்களா? இதுக்கு பேர் தான் உழைப்ப சுரண்ட வேலை. அந்த வேலையை நீ பார்த்த. அதுக்கப்புறம் 8,000 இப்ப 10,000 மாத்திருக்காங்க. 16 வருஷம் வேலை பார்த்த ஆசிரியர்களுக்கு சம்பள உயர்வு எவ்வளவு? 4,000 ரூபாய். அதாவது 10,000க்கு இப்பதான் வந்திருக்காங்க. இன்னும் 16 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க எல்லாம் 68 வயசுக்கு போயிடுவாங்க. அப்பதான் இவங்க குறைஞ்சபட்சம் 12,000 சம்பளம் போடுவாங்க. இது எவ்வளவு பெரிய அநியாயம். இந்த அநியாயத்தை பண்றதை திமுக நான் சொல்றேன். ஏன்னா எடுக்கும் போது நீ ஒரு ப்ராமிசஸ் கொடுத்த, அதுக்கப்புறம் இப்ப வெற்றி பெற்றவங்க என்ன சொன்ன, பகுதி நேர ஆசிரியர்கள் எல்லா வரையுமே நாங்க நிரந்தர ஆசிரியர்களா மாத்தோம் நீங்க வாக்குறுதிகள் கொடுத்தீங்க. அந்த வாக்குறுதிகள் நீ நிறைவேற்றினியா? நிறைவேற்றுறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தியா? அவங்க கூப்பிட்டு ஏதாவது பேசுனது உண்டா? அவங்களோட வழி என்னன்னு சிந்திச்சது உண்டா? இந்த ஊர்ல கம்யூனிஸ்ட் ஒருத்தன் தெரியும், அவனை வெக்க கட்டு பத்தி அந்த மதுரை ஒரு எம்பி வெங்கடேசன் சுத்தி தெரியும். அவனை கேட்கிறேன், பகுதி நேர ஆசிரியர்கள் 16 வருஷம் உழைச்சு வெறும் 10,000 சம்பளத்துக்கு நிக்கிறாங்களே, வாயை திறந்து பேசுறியா? என்னன்னு பேச போற? அவங்களுடைய உழைப்பை சுரண்டது யாரா? இதே கவர்மெண்ட் தானே. யாரு சுரண்டா என்ன? அவங்களோட உழைப்புக்கான அங்கீகாரம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாரோடது? அரசாங்கத்தோட தானே. அதை கேள்வி கேட்க வேண்டிய பொறுப்பு யாரோடது? நேற்று தொழிலாளர் வர்க்கத்துக்கு பக்கத்தில் நிற்கிறோம் சொல்லக்கூடிய கம்யூனிஸ்டோட தானே. நீ அறிவாளத்து பக்கத்தில் நின்றுக்கிட்டு தொழிலாளர் வர்க்கத்தை பத்தி பேசிட்டு இருக்கிற? வாயை திறந்து பேசு. 15,000 மக்களுடைய 15,000 குடும்பத்துடைய வாழ்க்கையை பத்தி பேசு. முதலாவது இதை பத்தி அன்பில் மகேஷ் பேசுறதுக்கு நேரம் இல்ல. அன்பில் மகேஷ் பேசுற விஷயம் என்ன? மகாவிஷ்ணு ஸ்கூலுக்குள்ள வந்துட்டாரு, அந்த ஆளு மட்டும் வந்தாரு. இப்ப அன்பில் மகேஷுக்கு மனசுல கொஞ்சமா ஈரம் இருந்தா இந்த விஷயத்துக்கு பதில் சொல்லு. அந்த 15,000 குடும்பத்தை பத்தி நீ கண்டுக்கல, இதை பத்தி பதில் சொல்லு. என்ன அப்படின்னா, சமீபத்தில் உங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரியான வீடியோக்கள் ஆன்லைன்ல பார்க்க முடியும். அது என்ன அப்படின்னா, பள்ளியில் இருக்கக்கூடிய டாய்லெட்டையும் அதுல கூட பாத்ரூமையும் அங்கிருந்த மாணவர்களே கழுவுறதை பார்த்திருப்பீங்க. என்னுடைய கேள்வினா, தப்பு ரைட்டு போறதுக்கு முன்னாடி இந்த கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இதுக்கு பதில் சொல்லணும். என்ன அப்படின்னா, பள்ளிகள்ல டாய்லெட் வசதி இல்லாம, அதாவது கழிப்பறை வசதி இல்லாம சும்மா 40% மேல பள்ளிக்கூடங்கள் இங்க இயங்குனது. அன்னைக்கு உங்களுக்கு வெக்கமே வரல. இந்த மத்திய அரசு வந்து எல்லா பள்ளிக்கூடத்திலும் டாய்லெட்டை கட்டி கொடுக்குது. கொடுத்ததுக்கு அப்புறம் பராமரிப்பு செலவுன்னு ஒன்று கொடுக்குறாங்க. இந்த திட்டத்துக்கு பள்ளிகள்லையுமே தனியான நிதி ஒதுக்கப்படுது. அந்த நிதி ஒதுக்கப்பட்டு கூடுதலாக இதை பராமரிக்கணும். ஏன்னா ஒரே வருஷத்துல காலி பண்ணிடுவாங்க, காசை வாங்கி வாயில போறதுல நம்ம அரசாங்கம் இருக்குன்றனால இவங்க என்ன பண்றாங்க, மத்திய அரசு என்ன சொல்றா, பராமரிப்புக்கான நிதியும் ஒதுக்குறாங்க. அந்த பராமரிப்புக்கான நிதியும் வந்து சேருது. அந்த நிதியில எங்க போகுது? கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வாயை திறந்து பேசணுமா இல்லையா? பள்ளிக்கூடத்தில் படிக்க வந்த பிள்ளையை விட்டு நீ டாய்லெட் கழுவி விடுறேன்னா உனக்கு ஏதாவது மனசாட்சின்னு ஒன்று இதுக்கு பதில் சொல்லுமா இல்லையா? என்ன நிதி பற்றாக்குறையின் காரணமாக அவங்களை கழுவுற. ஆனா இங்க எல்லாரும் மக்கள் எல்லாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா, பராமரிக்க காசை வாங்குறாங்க, அதுக்கு செலவு கணக்கு கூட எழுதுறானுங்க. அதுக்கு செலவு கணக்கு எழுதுறானுங்க. அப்ப அந்த செலவு கணக்கை எவன் தின்றான்? செய்யறது மாணவர்கள். சரி, மாணவர்கள் எல்லாத்தையும் கழுவு விட்டுட்டு சரி, அது கழுவுறதா கணக்கு காமிச்சு ஒரு காசு ஆட்டையை போட்டே, அது யார் வாயில போச்சு? கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சொல்ல சொல்லுங்க. இந்த மாதிரி முக்கியமான பிரச்சனை விட்டு ஆவாத பிரச்சனை மகாவிஷ்ணு ஒருத்தருக்கு சுத்தி. இதே பள்ளி கல்வியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு சொல்றேன். இதெல்லாம்
இங்க மீடியா பேசாதனால எடுத்து பேச வேண்டியிருக்கு. அது என்ன அப்படின்னா, இவங்க ஒரு திட்டம் ஒன்று உருவாக்குறாங்க. அது நல்ல திட்டங்க. நம்ம ஊர் நம்ம பள்ளி. நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு வந்திருப்பாங்க. நானுமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு வந்தால்தான் அது மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஏதாவது உதவி செய்யற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்குது. அந்த எண்ணம் இப்ப நிறையவே வளர்ந்துருக்குது. அது ஒரு டிவைன் அட்டாச்மெண்ட் மாதிரி இவங்களுக்கு ஒரு பரிசுத்தமான தொடர்பு அந்த பள்ளிக்கூடங்களோட ஏற்படுது. அதனால என்ன பண்றாங்க, நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் 5 கோடி 4 கோடி இந்த மாதிரி கொடுக்க தயாரா இருக்காங்க. நீங்க நம்பவே மாட்டீங்க, இந்த நம்ம ஊர் நம்ம பள்ளின்னு ஒன்று ஆரம்பிச்சு டொனேஷன் கொடுக்குன்னு சொன்னாங்க. யாரு? திமுக கவர்மெண்ட். ஸோ 380 கோடி வந்துச்சு. எவ்வளவு? 380 கோடி ரூபாய் டொனேஷன் மட்டும் வந்துச்சு, நன்கொடையா மட்டும். இதை வாங்கி நீ என்ன பண்ணணும், அந்த பள்ளிக்கூடத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பை முன்னேற்றணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, என்ன பண்றாங்கன்னா அங்கே ஸ்மார்ட் ரூம் கிளாஸஸ் ஒன்று உருவாக்குறாங்க. அதாவது மத்திய அரசு இருந்து ஒரு 3000 கோடியை வாங்கி இங்க எல்லா இடத்துலையும் ஸ்மார்ட் ஸ்கூல்ஸ் உருவாக்குறேன்னு அங்கிருந்து நிதியை வாங்கி அது எந்த நிதியில் உருவாக்குறாங்க, இங்க டொனேஷன் வாங்குறோம்ல அதை வாங்கி. அப்ப இங்க டொனேஷன் வாங்கின காசு யார் வாயில போச்சு? இல்ல அங்கிருந்து வாங்கின 3000 கோடி அது யார் வாயில போட்ட? கேட்க தோணுமா இல்லையா? இதுக்கு பதில் சொல்லு. அன்பில் மகேஷ் இதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? அதெல்லாம் பதில் சொல்றது கிடையாது. நடக்கிற நிர்வாக கோளாறு, ஒதுக்கப்பட்ட நிதி எந்த அளவுக்கு குளறுபட நடக்குது, அது முறையா போய் சேரல, நன்கொடையா முன் வந்து செஞ்சாங்க பாருங்க, அவங்க நிதியவே திருடுற அளவுக்கு நீங்க இருக்கீங்க. அதை பத்தியான விளக்கம் கொடுக்கிறதுக்கு ஏதாவது விளக்கம் கொடுப்பாருன்னா இது வரைக்கும் வாயை திறந்ததே கிடையாது அன்பில் மகேஷ் அவர்கள். பேசணுமா இல்லையா? அதை விட்டு மகாவிஷ்ணு பின்னாடி ஓடித்தீர. கடந்த 3 வருடமாக இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த பள்ளி கல்வியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒண்ணு, அதாவது வாட்ஸ்அப்ல வர மாதிரி கியூரியஸா, அதாவது கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவிக்கிறது, அது மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி அதுக்கு ஒரு ரைட் அப் ஒன்று, இந்த ஹிந்து இங்க யாரெல்லாம் ஜால்ரா அடிப்பாங்களோ அவங்களை வச்சு எழுத வேண்டியது. ஆகா சிறப்பான திட்டம். இந்த பொருளாதார நிபுணர்கள் 5 பேர் நியமிச்சாங்க பாருங்க, அதே மாதிரி தான் இவங்க எல்லாமே கவர்ச்சி திட்டங்கள், ஊருக்குள்ள ஊரை ஏமாத்துறதுக்கு. யோசிச்சு பாருங்க, வாசிப்பு இயக்கம் ஒன்று உருவாக்குறாங்க. அதாவது இண்டிபெண்டாவே ரீடிங் கெப்பாசிட்டி ஒன்று உருவாகணும். பள்ளி குழந்தைகளுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, அங்கிருந்து புத்தகத்தை வாட்ச மட்டும் போதும், அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை, அதுதான் கல்வி நினைக்கிறாங்க. அப்படி நினைக்க கூடாது. அதையும் தாண்டி வாசிப்பு பழக்கம் ஒன்று உருவாகணும். இது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கல்வியாளர்களுடைய மிக முக்கியமான சிந்தனை. அதை ஒவ்வொரு பள்ளிகள் நிறைவேற்ற சொல்லி நம்மளுடைய ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வரக்கூடிய அமைச்சகம் கேட்டுக்கொள்ளுது. அதனாடி கீழே இவங்க அதோட நிதியை வாங்கி இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, வாசிப்பு இயக்கம்னு ஒன்று உருவாக்குறாங்க. அந்த வாசிப்பு இயக்கம்னு ஒன்று உருவாக்குறீல, உருவாக்குறதுக்கு முன்னாடி அதுக்கான கட்டமைப்பு ஒன்று இருக்கணுமா இல்லையா? அந்த நிதியை வாங்கி என்ன பண்ண சொல்லு பார்ப்போம். வாசிப்பு இயக்கம் எதை அடிப்படையாக கொண்டு இயக்குன்னு சொல்றேன்னா, லைப்ரரி அடிப்படையாக கொண்டு இயக்குன்ற. சும்மா 46,000க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளில் எனக்கு தெரிஞ்ச 2000 பள்ளிகளில் மட்டும் தான் லைப்ரரி இருக்கு. மீதெல்லாம் லைப்ரரின்னு கணக்கு காட்டப்படுது. அந்த இடத்துல எந்த இடத்துல கொண்டு போய் இந்த வாசிப்பு இயக்கத்தை நடத்துவேன்? அப்போ ஊரில் ஏமாத்துற வேலை தானே. ஒரு திட்டத்தை நம்ம சும்மா அனௌன்ஸ் பண்றதுக்கும் அதை நடைமுறையில் சாத்தியப்படுத்துறதுக்குமான வித்தியாசம் இதுதான். நடைமுறையில் போதிய கட்டமைப்புகள் எதுவுமே இல்லாமல் இவங்க என்ன பண்றாங்கன்னா, அதுக்கான பட்ஜெட் மட்டும் எங்க இருந்தாலும் வாங்குறதுக்கு, அதாவது மத்திய அரசு இருந்தோ இல்லை வெளிநாடுகள் இருக்கக்கூடிய இந்த மாதிரி என்ஜிஓ இருந்தோ எங்கிட்ட இருந்தோ காசை வாங்கணும். இவங்களுக்கு தேவை எங்கிட்டாவது காசு கிடைச்சா சரி, அந்த காசை ஃபுல்லாக வாங்கி வாயில போடணும். அதுக்காக இவங்க பள்ளி கல்வித்துறையிலே அதை முழுமையாக பயன்படுத்துறாங்க திமுக கவர்மெண்ட். அதுக்கு மிக முக்கியமான கூட்டாளி இந்த அன்பில் மகேஷ் அவர்கள். இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லுங்க. ஆகவே பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அன்பில் மகேஷ் அவர்களை அடுத்த முறை நீங்க மீடியாவை சந்திச்சு வச்சுக்கவே, இந்த வீரவசனம்லாம் தேவையில்லை. நீங்க வகிக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறைக்கு நீங்க என்ன பண்ணீங்க, அதுல இருக்கக்கூடிய இந்த குறைபாடுகள் இருக்கலையா, இந்த குறைபாடுகள் இருக்கலையா, அதுக்கான பதில் என்ன, அதை நிவர்த்தி பண்றதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் ஈடுபட்டீங்க, இதை மட்டும் பேசுங்க போதும். அதை விட்டு அவனை அதை பண்ணிடுவேன், நான் இதை பண்ணிடுவேன், இந்த ரவுடித்தனம் தேவையில்லாத வேலை.